நான் கிட்டத்தட்ட 1757 நடந்த ஒரு கதையை பற்றி, உண்மையாக நடந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 249 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் நடந்த ஒரு கதை. ராஜஸ்தானில் இப்போ இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் என்று பெயர். ஆனால் அந்த காலத்தில் அதனுடைய பெயர் மார்வார் தேசம் என்று பெயர். அந்த தேசத்தில் நடந்த கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரே ஒரு மரத்துக்காக 363 பேர் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. ஒரே ஒரு மரத்தை காப்பாற்றுறதுக்காக 363 பேர் தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள். கதை கிடையாது. ராஜஸ்தானில் அந்த காலத்தில் மார்வார் தேசம் என்று பெயர். அந்த காலத்தில் அதை அரசாண்ட மன்னனுடைய பெயர் அபய் சிங் அப்படின்னு பேர். அவன் பேர் கஜோரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்தது. அந்த பாலைவனத்தில் இருந்த ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தில் வசித்த மக்களுடைய பேர் பிஷ்னாய்கள்னு பேர். பிஷ்னாய்கள் பழங்குடி மக்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஆடுகள் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் மாடுகள் வச்சுருப்பாங்க, ஒட்டகங்கள் வச்சுருப்பாங்க. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இந்த பாலைவனத்தில் எங்கே கொஞ்சம் பசுமையாக இருக்கிறதோ, மரங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல போய் அங்கேயே தங்கிடுவாங்க. அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் அங்கே கிடைக்கும். ரெண்டாவது, அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய மரங்கள்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்கும். அந்த மாதிரி இடங்களில் போய் தங்கிக்குவாங்க. ஆடு மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பாலை பயன்படுத்துவார்கள். ஆடு மற்றும் பால், இந்த மாதிரி கால்நடைகள் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சியை அவர்கள் உணவாக பயன்படுத்துவார்கள். எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போவாங்க. அப்போது ஒரு நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். ஒரு இடத்துல 6 மாதம் இருப்பாங்க, இல்லை 1 வருஷம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி வாழக்கூடிய மக்கள் அந்த பிஷ்னாய்கள். அப்போ அந்த சமயத்தில் இந்த மரங்கள் அதிகமாக இருக்குது. அந்த மரத்தினுடைய பேரும் அந்த ஊரில் கெஜோரி என்று தான் சொல்லுகிறார்கள். அது என்ன மரம்ன்ட்டு நான் கடைசியில் அந்த மரத்தினுடைய பேரை சொல்கிறேன். இப்போ அந்த மரம் அவங்க எப்படின்னா, தங்களுடைய கடவுளாக அவர்கள் அதை வணங்கினார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நெற்றுக்களை என்ன பண்ணுவாங்க, எடுத்து இடித்து மாவாக்கி அதை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுப்பார்கள். அந்த நெற்றுக்களில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து இடித்து மாவாக்கி அதை நம்ம எப்படி ரொட்டி சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உபயோகமான ஒரு மரம் அது. அதனால் அந்த மரத்தை அவர்கள் கடவுளாக வணங்கினார்கள். அந்த சமயத்தில் இந்த அபய் சிங் என்ற ராஜா, அப்போ அந்த அரண்மனையை கட்டுறதுக்கு அவனுக்கு நிறைய சுண்ணாம்பு தேவைப்பட்டது. அப்போ அந்த சுண்ணாம்பு காலவாய்கள் எரிக்கிறதுக்கு மரங்கள் வேணும். அதனால் தன்னுடைய சிப்பாய்களை கூப்பிட்டு, இங்கே பக்கத்தில் எங்கே மரங்கள் எங்கே இருக்கோ வெட்டி எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த சிப்பாய்கள்லாம் தேடுறாங்க, எங்கே மரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷ்னாய்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அப்போ போய் வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு. நேராக அந்த சிப்பாய்கள்லாம் அந்த கிராமத்துக்கு வராங்க. வந்த உடனே அந்த ஒரு மரத்தை பார்த்தாங்க. ஒரு மரத்துலேருந்து ஒரு இடத்துல வெட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிக்கும்போது, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். அந்த 4 பேரும் வெளியே பார்க்குறாங்க. மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க 4 பேரும் வெளியே ஐயா வெட்டாதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய மரங்கள், தயவுசெய்து வெட்டாதீங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிப்பாய்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை வெட்டுவோம், உங்களை கொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த பெண்கள் அந்த பெண்ணுடைய, அந்த அம்மாவுடைய பெண்கள் 3 பேர், இந்த அம்மா 4 பேரும் அந்த மரத்தை சுற்றி என்ன பண்ணுறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, எங்களை வெட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த மரத்தை வெட்டுங்கள். 4 பேரையும் வெட்டிட்டாங்க. தலை செதறி கிடக்குது, ரத்தம் போயிட்டுருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள்லாம் ஓடி வந்தாங்க. பார்த்தாங்க. பார்த்தோன்னே சிப்பாய்கள் வெட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, 4 பேரை என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை கட்டி பிடித்து கொண்டார்கள். பிடிச்சிட்டு எங்களை வெட்டிட்டு நீ வெட்டு. இந்த சிப்பாய்கள் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அந்த 4 பேரையும் வெட்டுறான். அடுத்த 4 பேர், அடுத்த 4 பேர், இப்படி எத்தனை பேரை வெட்டினாங்க, 363 பேரை வெட்டினார்கள். வெட்டினோடனே ரத்தம் ஆறு ஓடுது. இந்த விஷயம் ராஜாவுக்கு போய் கிடைக்குது தகவல், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு. ராஜா அங்கேருந்து கிளம்பி ஓடி வர்றார். பார்த்தா 363 பேர் செத்து கிடக்கிறாங்க. இப்போ உடனடியாக அவருக்கு என்ன கையும் ஓடல காலும் ஓடல. அந்த மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, இனிமேல் நாங்கள் இந்த மரத்தை தொடவே மாட்டோம், இந்த கெஜோரி மரத்தை நாங்கள் தொட மாட்டோம், வெட்ட மாட்டோம், ஒரு பல்குச்சி யாராவது வெட்டினா கூட அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாமரை பட்டயத்தில் அவர்களுக்கு எழுதி அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அந்த கொடுத்த தாமரை பட்டயம் இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு 1970களில்னு நினைக்கிறேன், 70களில் அந்த மரத்திற்காக ஒரு ஸ்டாம்பை இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் போய் கெஜோரின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பார்க்கலாம் அந்த இடத்த.
அந்த மரத்தினுடைய பெயரை நான் இப்போ சொல்கிறேன். அந்த மரத்தினுடைய பெயர் வந்து நான் கெஜோரின்னு சொன்ன ஹிந்தியில், அந்த மரத்தினுடைய பெயர் வன்னி மரம் என்று பெயர். வன்னி மரம்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சீமக்கருவை இருக்குது இல்லையா, சீமக்கருவிக்கு சித்தப்பான்னு வச்சிங்களேன், ஒன்று விட்ட சித்தப்பா அது. இந்த வன்னி மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ப்ரொசாஃபிஸ் செனரேரியான்னு பேர்.